ஸ்பெக்டேட்டில் இருந்தவன் இல்லைல்ல, அவங்க ஸ்குவாடில் நானும் கூப்பிட்டு பார்த்தேன், வரவே இல்லை. அவங்க ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டாங்க. லோகி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆரம்பிச்சாப்புல. மூணு பேர் இருக்காங்க. லோகி அடிச்சிட்டாங்க. யாரு? ஆதேஷா? இவங்களும் ஈக்குவல் கொடுத்து வர்றாங்களா? 3 பேர் இருந்தாலும் ஓஜி ஜோக்கர் ஒருத்தர் விளாடாமல் இருக்கிறாரு. ஓகே, 3 vs 3 மாறிடுச்சு இது. ஏன்யா 3 vs 3 தானே, ஈவனாக தானே போயிட்டுருக்கு. இல்லை, இவங்களும் நல்லா அடிக்கிறாங்களா? நம்ம லோகி ஸ்கோர் தான் வந்து இப்பொழுதுக்கு இதில் இருக்குது, டாமினேட்டில் இருக்குது. லோகி ஒருத்தனா அப்போ ஆதி எஸ்பி ஆக்கிட்டு ஏற மாட்டாரு. அவங்க ஸ்கோடை ஏறி ஆப்போனண்ட்டில் ஒருத்தன் ஏகேம் எடுத்து வர மாதிரி இருக்கு. ஏகேம் இல்லை லோகி இந்த மேட்ச்சு நல்லா விளாடுறாப்புல. 600 FPS பயங்கரமாக ஒரு ஜம்ப் ஷாட் எடுத்தே இருக்கு. FPS 1 HP ஆக்கியிருக்காரு டிஎஸ் லைவ். ஆதேஷ் டிஎஸ் லைவ். நல்ல டீம் இருக்குது. இவர் ஒரு பக்கத்தில் உட்காந்து கவர் கொடுத்துட்ருக்காரு, அவர் ஒரு பக்கத்தில் உட்காந்து அடிச்சிட்ருக்காரு. ஆதேஷ் ஐயோ போவோம் ஜம்ப் பண்ணி வந்து அடி வாங்கிட்டு போயிட்டான். அதே மாடுலேஷனில் வந்தான். பியூர் டாமினேஷனில் இருக்கிறாங்க டிஎஸ் லைவ். யாரு பவர் ஃபைட் எடுத்துலான்ட்டாங்க. 600 FPS 600 FPS நல்லா விளாட்றான்டே. ஆனால் அவன் டீம்மேட்டுக்கு பேக்கப் கொடுக்க மாட்டான். நல்ல பிளேயரு, ஆனால் டீம்மேட்டுக்கு பேக்கப் கொடுத்து விளாட மாட்டான். அதனால தான் இவங்க பாயிண்ட் வருவாங்க. சரியானது. லாபியில் வந்து அடிச்சுட்டு போகிறாப்ல ஸ்டீஃபன். பதிலே முடிஞ்சிருச்சு. டிஓஎஸ் லைவ் ஸ்டீஃபன் 3 பேரும் நல்லா விளாடுறாங்க. பாவம் 3 பேரும் டாக் டீம் மேட்ச் போட்டு அடித்த மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க.
இல்லை பேக்கப்பே இல்லை ஆதேஷ் டீம்கிட்ட. பேக்கப்புக்கு ஆள் யாரும் வர மாட்டாங்க, எல்லாருமே சிங்கிள் போய்ட்டு அடிச்சுட்ருக்காங்க. டிஎஸ் லைவில் எல்லாருமே சேர்ந்து விளாட்றாங்க. 600 FPS அடி புரிபுரின்னு கொடுத்துட்ருக்காங்க. நான் கடந்து 600 FPS அவரோட ஃபுல்ல போட்டு கொடுத்துருக்கிறாரு. ஆனாலும் டிஃபீட் ஆகிட்டாங்க.